ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் கோதுமை மாவு வச்சு சூப்பரான அல்வா தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுடலாங்க. லைட்டாக கரைச்சி விட்டுட்டு கொதி வரட்டுங்க. கொதி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போது ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த நெய் இந்த பேனில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நான் உடச்சி வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், திராட்சை இந்த 3த்தையும் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லாவே வறுபட்டுருக்குங்க. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன், இருக்கட்டுங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க டேஸ்ட்டுக்காக. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நெய் இடையில தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. தேவையான அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நாட்டு சக்கரை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எனக்கு மறுபடியும் தண்ணி பத்தாமல் இருக்குங்க. அதனால் 1/4 கப் நாட்டு சர்க்கரையும் 3 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ அதையும் வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இது கூடவே இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்குறாங்க. கூடவே நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் இடையில தேவைப்படும் போது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போது நான் மறுபடியும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இடையில நெய் ஊற்றி கலரும் போது தான் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா வருங்க. அல்வாவும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இந்த 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு இருந்துச்சுனாலே போதுங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.